எவ்வளவு பெரிய அல்லாற்றல் பெற்றவர் என்பதற்கான சான்றுகள் நிறைந்த வரலாறு இங்குள்ளார். இன்றைக்கு கடலூர் என்றும் வழங்கக்கூடிய இந்த கடலூரின் பழைய பெயர் கூடலூர் என்பது. இங்கு பங்குனி உத்திரத்திலே கிண்ணித்தேர் திருவிழா என்று ஒரு விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதுபோல வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்தும் அந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை முன்னிட்டு தேரடிக்கு அருகில் உள்ள அப்பாசாமி செட்டியார் என்பவர் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருந்தார்கள். அவரோடு திண்ணையில் அமர்வாக ஓய்வாக பேசிக் கொண்டிருந்தது. அவ்விழாவுக்கு வந்திருந்த புதுவை உறையூர் துரைசாமி பிள்ளை என்பவர் அப்பாசாமி செட்டியாரிடம், செட்டியாரே, தங்கள் தமையனார் ராமசாமி செட்டியாருக்கு நாக்கில் புற்றுநோய் வந்து மிகவும் அவதிப்பட்டாரே, இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்று விசாரித்தார். உடனே அப்பாசாமி செட்டியார், ஐயா, நமச்சிவாயவர். உடனே அப்பாசாமி செட்டியார், அதை ஏன் கேட்கிறீர்கள் துரைசாமி பிள்ளை? எத்தனையோ வைத்தியம் பார்த்தாயிற்று, மலையாள மாந்திரிகம் எல்லாம் போய் வந்தாயிற்று, ஒன்றுக்கும் குணப்படவில்லை. அது கேட்டு துரைசாமி பிள்ளை வருத்தப்பட்டார். இப்படியே விட்டுவிட்டால் எப்படி செட்டியாரே என்று ஆதலா கூற, நம்முடைய அன்பர் ராமசாமி செட்டியார் துரைசாமி பிள்ளையை பார்த்து, அப்படி ஒன்றும் இல்லை ஐயா, நாங்கள் பேசாமல் இருந்து விடவில்லை. வடலூரை அடுத்த கரும்புயில் ஒரு அருட்சித்தர் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே சென்று ராமலிங்க சுவாமிகளை தரிசித்தோம் என்றார். பிறகு என்றார் அப்பாசாமி செட்டியார். அப்புறம் அங்கே சென்று என் தமையனாருக்குள்ள நோயை பற்றி கூறினோம். சாமிகள் சற்று நேரம் இறைவனை தியானித்து விட்டு என் தமையனாரிடம் 3 வேளை பூசுமாறும் உட்கொள்ளுமாறும் திருநீர் கொடுத்தார். அதே போல என்னுடைய தமையனாரும் திரும்பி 3 வேளை திருநீரை உட்கொண்டு திருநீரை பூசி வந்தார். அதை செய்தவுடனே 3 நாட்களில் அவன் ஆற்றில் உண்டான புற்றுநோய் பூரணமாக குணமாகிவிட்டது என்று சாமி சொன்னார். அது மட்டுமல்ல, இப்போது நன்றாக பேசுகிறார், நன்றாக சாப்பிடுகிறார் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த துரைசாமி பிள்ளை, நாங்களும் சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருடைய அருட்செயல்கள் சில உண்டு, அவற்றில் இதுவும் ஒன்று என்கிறார். அது மட்டுமின்றி எல்லா உயிரிடத்தும் சாமிகளுக்கு எப்பொழுதும் ஒரு பேரிரக்கம் உண்டு என்கிறார். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குணமடைந்த ராமசாமி செட்டியார் அங்கே வருகிறார். அனைவரும் அளவிடாகிறார்கள். அனைவரும் அளவிடாவி ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராமசாமி செட்டியார், தம்பி அப்பாசாமி, சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் இங்கு வந்திருப்பதாக பேசிக் கொண்டிருந்தீர்கள், அவர் எங்கே என்று கேட்க, நமச்சிவாய சுவாமிகள் உள்ளேதான் இருக்கிறார், ஆனால் ஏகாந்தத்தில் இருக்கிறார். சுவாமிகளின் ஏகாந்தத்திற்கு இடைஞ்சல் வந்துவிடக் கூடாது என்றுதான் நாங்கள் சுவாமிகள் அழைக்கும் வர பொழுது அவரை சென்று பார்ப்போம் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அமைதியாக பேசிக் கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் எல்லோரும் தங்களுக்குள் தங்கள் அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரம் கழிந்தது. அப்போது திண்ணையில் இருந்தவர் பார்த்து கொண்டிருக்கவே எங்கிருந்தோ வந்த புதியவர் ஒருவர் வேகமாக அவர்களை கடந்து வீட்டுக்குள் போனார்.
துரைசாமி என்ன இது, யாரோ ஒரு புதியவர் நம்ம எதுவும் கேட்காமல் அவசரமாக வீட்டுக்கு போகிறாரே என்றார். வீட்டின் உரிமையாளராக அப்பாசாமி வியப்போடு போனவர் நல்ல ஒளி வீசும் தோற்றத்துடன் இருந்தார். இதை கவனித்தீர்களா என்றார். உடனே ராமசாமியாரும் ஆமாம் ஆமாம், அவரை நாம் இதற்கு முன் எங்குமே பார்த்ததில்லையே என்றார். மூவரும் அந்த புதியவரை பற்றிய ஒரு குறிப்பிடாத நிலையிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வந்தவர் யாராக இருக்கும் என்று ஒருவர் கூற, இன்னொருவர் சாமிகளுக்கு பழக்கமானவர் என்று தெரிகிறது. இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் சாமிகள் ஏகாந்தத்தில் இருக்கும் போது இன்னொரு ஒதுக்கீடு செய்வது தவறாயிற்று என்று ஒரு முடிவுக்கு வந்த போல ராமசாமி செட்டியார், இருந்தாலும் பரவாயில்லை தம்பி. உள்ளே போனவர் இந்நேரம் சாமிகளின் ஏகாந்தத்தை கலைத்து உரையாடி கொண்டிருப்பார். அதனால் ஒன்றும் அச்சம் வேண்டாம், உள்ளே போய் நாம் வந்தவர் யார் என்று பார்ப்போம் என்று துரைசாமி பிள்ளை அவர்களையும் அழைத்துக் கொண்டு உள்ளே செல்கிறார்கள். அவ்வளவுதான். எல்லோரும் வெகு ஆவலோடு வீட்டிற்குள் போய் பார்த்தார்கள். அங்கே ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் இல்லை. திருமுன் ஒரு பெரிய லட்டு இருந்தது. அதை கண்டு எல்லோரும் திகைத்து போனார். துரைசுவாமி பிள்ளை ஆவலை அடக்க முடியாமல் மற்றவர்களை நிறுத்திக் கொண்டு, சாமி யாரோ வந்தார் போல் இருந்ததே, இங்கு ஒருவரையும் காணோமே என்றார். உடனே ராமலிங்கம் ஆமாம் ஆமாம், ஒரு சித்தர் வந்து போனார், அவர் இந்நேரம் காசியில் இருப்பார் என்றார் ராமலிங்கம். பிறகு தன் முன்னே இருந்த லட்டை காட்டி, இது அவர் கொடுத்த லட்டு தான் இது என்றார். அது கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார். அப்பாசாமி செட்டியாரோ, சாமி இது என்ன அற்புதம், வியப்பாக இருக்கிறது என்றார். ராமலிங்கம் எல்லோரையும் கருணையோடு பார்த்து, விண்வெளி செல்லும் வன்மையுள்ள சித்தர் கையுறையுடன் வந்து என்னை கண்டு சென்றது ஆண்டவரின் அருள் விளையாட்டுகளில் ஒன்று, வேறொன்றும் இல்லை. நானும் கொஞ்சம் இந்த லட்டை எடுத்துக்கொண்டு மீதியை தருகிறேன், எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றவர் லட்டை எடுத்து அதில் சிறிதளவு மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மீதியை அப்பாசாமி செட்டியாரிடம் கொடுத்தார். அவருடைய ஆச்சரியம் மிகவும் அதிகமாகிறது. ஏனெனில் சாமிகள் திருமுன் அப்பாசாமி செட்டியாரோ அவர்களோடு எந்த பொருளையும் உணவையும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் அந்த லட்டு இருந்ததே ஆச்சரியம். அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து தானும் எடுத்துக் கொள்வதுமாக அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். அந்த லட்டின் சுவையிலே பேரானந்தமுற்று, ஆகா, லட்டு அமுதாக இணைக்கிறது, அற்புதம் அற்புதம் என்று மகிழ்ந்தார். ராமலிங்கம் தான் எடுத்த லட்டின் சிறு பகுதியை வாயிலிட்டு சுவைத்தார். அந்த சுவையில் அவரும் பெரிதும் மகிழ்ந்து, அன்று வைகையாற்றில் மண் சுமந்த இறைவனுக்கு வந்தி கிளவி தந்த பிட்டு இப்படித்தான் இருந்ததோ என்று வியந்தார். உடனே துரைசாமி பிள்ளையும், ஆம் சாமி, இதுவரை இத்தனை சுவையான லட்டை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை என்றார்கள். அப்பாசாமி செட்டியார், எல்லாம் சாமிகளின் திருவருளால் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்றார். மகிழ்ந்து ராமலிங்கம் அனைவர்களையும் தயவுடன் நோக்கி, நல்லது நண்பர்களே, சிறுபொழுது சிந்தையோடு இருக்க போகிறேன், என்னை சற்று தனிமையில் விட்டு செல்லுங்கள் என்றார். உடனே வெளியே வந்து திண்ணையில் பழையபடி அமர்ந்த அன்பர்கள் அப்புசாமி செட்டியார் மற்றும் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, சாமிகளை சித்தரே வழிய வந்து பார்த்து செல்கிறார் என்றால் சந்தேகம் என்ன செட்டியாரே? சாமிகளும் சித்தாதி சித்தர் 3 திருநீரிலே நாக்கில் வைத்து அருந்த வைத்ததும்
நாவில் வைக்கின்றது. இப்படியாக இருந்து பொழுது அப்புசாமி செட்டியார் வீட்டில் தங்கியிருக்கிறார் ராமலிங்கம். மாலை வேளையில் உலாவரே நண்பர்களோடு வெளியே சென்றார். மெல்ல நடந்தவரை சிரித்துக் கொண்டே வந்தவர்கள் பேசிக் கொண்டு வந்தவர்கள் அப்பாசாமி செட்டியாரின் வாழ்க்கை எதேச்சியாக வந்து சேர்ந்தார்கள். ஒரு முறை இங்கு வந்தபோது வாழைக்கட்டைகள் போடப்பட்ட தன் தோட்டத்தை அப்பாசாமி செட்டியார் ராமலிங்கம் காட்டியிருக்கிறார். அது நினைவில் வந்தவுடன் ராமலிங்கம் வாழை தோட்டத்தை பார்த்துவிட்டு, அப்பாசாமி செட்டியாரே, தங்கள் வாழை தோட்டம் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு மிக அழகாக இருக்கிறது என்று பாராட்டினார். ராமசாமி செட்டியாரும் உடனே, தம்பி, இந்த தோட்டத்தின் மீது உயிரையே வைத்திருக்கிறான் சாமி. அத்தனை கவனிப்பு, காலையும் மாலையும் தவறாது வந்து வாழைக்கு வேண்டியதை செய்துவிட்டு தாய்ப்பாசத்தோடு பராமரித்து வருகிறார் என்றார். ராமலிங்கம் அதை ஆமோதித்தவராக, பராமரிப்பவன் இந்த விவசாயம் செய்யும் பொழுது தாயுள்ளத்தோடு ஒவ்வொரு பயிரையும் தன் பிள்ளையாக வளர்ப்பாராயா ஆயின் அங்கு இப்படித்தான் செழிப்பான வெள்ளாமை வரும் என்று பேசிக்கொண்டே செல்கிறார்கள். அப்பொழுது துரைசாமி பிள்ளை கண்ணாடி இலைகள் வந்து விட்டன. பூவிடும் நேரம். மரங்கள் திடமாக இருப்பதால் தார்களும் வளமாகத்தான் இருக்கும் என்றார். அதுவரை அவர்களோடு தன் தோட்டத்தை பற்றி பாராட்டை மகிழ்ந்தபடி வந்த அப்பாசாமி செட்டியார் ராமலிங்கத்திடம், ஆம் சாமி, தங்கள் ஆசையால் விளைச்சல் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் என்றார். உடனே வள்ளல் பெருமான், கண்டிப்பாக, எல்லாம் என்னுடைய தனிப்பெரும் கருணை என்று சொன்னவர் வாழை தோட்டத்தில் புகுந்து வேகமாக நடக்கிறார். மற்றவர்களும் அவருடன் வேகமாக செல்கிறார்கள். சென்றவர் தோட்டத்தை சுற்றி பார்த்து ஒரு வாழை மரத்தடியில் வந்து நிற்கிறார் ராமலிங்கம். அதே நேரம் அந்த மரத்தில் இருந்து நல்ல பாம்புண்டு அவரை கொல்லுவதற்கு தயாராக உஸ் என்று படமெரித்து அசையாமல் பார்த்தது. அப்பாசாமி செட்டியார் கண்ணில் முதலில் அது பட்டது. அவ்வளவுதான். அவர் பதறி போனார். ராமலிங்கத்தை பார்த்து, சாமி சாமி, சீக்கிரம் எட்ட போங்கள், பத்து வாழையில் நல்ல பாம்பு படம் எடுத்திருக்கிறது, போட்டுவிடப் போகிறது என்று பயத்தில் அலைந்தது. அப்பாசாமி செட்டியார் எச்சரிக்கையை கேட்டு ராமலிங்கம் அப்பால் செல்வதற்கு பாம்பு அவருடைய தலையில் தீண்டியது. சாமியுடைய தலையிலே நல்ல விஷப்பாம்பின் தீண்டல் ஏற்பட்டது. செட்டியார் அதை பார்த்து நெஞ்சி குலை நடுங்கி, ஐயையோ, சாமிகளின் தலையில் பாம்பு கடித்து விட்டதே, தீண்டிய இடத்தில் ரத்தம் கசியதே, யாராவது சீக்கிரம் ஓடி வாருங்கள், இந்த பாம்பை அடித்துக் கொள்ளுங்கள் என்று உரத்தை கட்டி தூரத்தில் வரும் மற்றவர்களை அழைத்தவர் ராமலிங்கத்திற்கு வைத்தறி போய் பார்க்க வேண்டும், வாருங்கள் வாருங்கள் சாமி என்று பதட்டப்பட்டார். இவ்வளவு நடந்தும் ராமலிங்கம் அமைதியாக இருக்கின்றார். அவர் புன்முறுவலுடன், அப்பாசாமி செட்டியாரே, பதட்டம் வேண்டாம், அச்சத்தை பெற்று மந்திரமாவதான திருநீர் என்னிடம் உள்ளது. பாம்பு தீண்டிய இடத்தில் அதை பூசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்றவர் இடுப்பு வேட்டியில் சொருகியிருந்த விபூதி பையிலிருந்து சிறிது திருநீரை எடுத்து தலையில் பாம்பு தீண்டிய இடத்திலே நம சிவாய என்று கூறி பூசிக்கொள்கிறார். அப்போது அப்பாசாமி செட்டியாருடைய அவசர அழைப்பால் வந்த அன்பர்கள் கம்போடு பாம்பை அடிக்க ஓடி வருகிறார். அது இன்னமும் வாழை மரத்தை விட்டு போகாமல் தங்களை பார்த்து சீறுவதை சப்தத்தோடு ஆக்ரோஷமாக படம் விரித்தாடும் அந்த பெரிய நாகத்தை வேகமாக அடிக்கப் போகிறார். துரைசாமி பிள்ளை, சீக்கிரம் சீக்கிரம் பாம்பை அடித்துக் கொள்ளுங்கள், ஓடிவிடப் போகிறது என்று கம்போடு பார்த்து சட்டென்று ராமலிங்கம்
அன்பர்களே, பதட்டப்படாதீர்கள். பாம்பு தான் சாகவே என்னை தீண்டிட்டு அதை அழிக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார். சாமி, என்ன சொல்கிறீர்கள்? தங்களை தீண்டியதால் பாம்பு சாகுமா? என்ன கொடுமை இது என்று குழப்பமாக கேட்டார். அதற்குள் பாம்பு இறந்து வாழை மரத்தில் இருந்து நழுவி கீழே தரையில் சரிந்து விழுந்தது. அது கண்ட ராமலிங்கம், பார்த்தீர்களா, இதோ பாம்பு இறந்து தரையில் விழுந்து விட்டது. நான் சொன்னது சத்தியம் என்பது புரிகிறதா என்று ராமலிங்கத்தின் வழிமீறியாமல் பாம்பை கொள்ள நினைத்து அவர்களுக்கு சற்று வெட்கமாக போனாலும் வருத்தப்பட்டு சாமியிடம் கேட்கிறார்கள். உடனே ராமலிங்கம் அவர்களை பார்த்த நண்பர்கள், சுவாமி, தங்களுடைய வாக்கு திருவாக்கு. மூடர்களாகி எங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாமல் போய்விடுகிறது. தேவரீர் மன்னித்தர வேண்டும் என்று கண்கலங்கி வேண்டுகிறார்கள். நண்பர்கள் தங்கள் அறியாமையால் செய்த தவறுக்கு வருந்தி தன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நண்பர்களை பார்த்து ராமலிங்கம் கனிப்புடன், காலம் வரும்போது ஞானம் பிடிக்கும். ஞானத்தை யாரும் தேடி அலைய தேவையில்லை. அதுவரை எல்லோரும் சமாதானத்தோடும் தயா சிந்தையோடும் இருங்கள். நான் முன்னே செல்கிறேன். பாம்பை எரிக்க வேண்டாம், அதை புதைத்து விட்டு நீங்கள் பின்னே வாருங்கள் என்று முன்னோக்கி செல்கிறார். ராமலிங்கம் சாலையை நோக்கி நடக்க தங்கள் குருநாதன் ஆணைப்படி பாம்பை தோட்டத்திலே அடைத்துவிட்டு எல்லோரும் சாலைக்கு வருகிறார்கள். அப்போது துரைசாமி பிள்ளை, பாம்பு தீண்டிய மனிதர் இறப்பதுண்டு, ஆனால் நம் சாமிகளை தீண்டிய பாம்பு இறந்தது என்றால் அவரது அற்புதத்தை அற்புதத்தை என்னவென்று சொல்வது என்று வியந்தார். உடனே அப்பாசாமி செட்டியார், நம்மை போன்ற சாமிகள் சாமானியவனரா என்ன? அவர் இறையருள் பெற்றவர். அது மட்டுமல்ல, அவர் நஞ்சுண்ட கண்டனுக்கு நல்ல பிள்ளை அல்லவா? பெருமானுக்கு பிடித்தமான அந்த நஞ்சுண்ட கண்டனின் பிள்ளையாகிய அவரை விடம் எப்படி தீண்டும் என்று கூற எல்லோரும் உண்மைதான் என்று கூறிக்கொண்டு அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கடலூர் என வழங்கப்படும் கூடலூர், அங்கே வேதநாயகம் பிள்ளை அப்பா செட்டியார் வீட்டிற்கு புறப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். அப்போது வெகு நாட்களுக்கு பிறகு அவரை பார்க்க சுந்தர முதலியார் என்பவர் சாமியை கண்டதும் தேவநாயகன் தலைவர்களை முகமலர வரவேற்க வணக்கம் கூறினார். அவர்கள் எல்லோரும் சாமியை பார்க்க வாருங்கள் என்றார். ஒரு விதமாக அனைவரும் புறப்பட்டு நாம் செல்வதற்கு முன்னாக சற்று அமர்ந்து இருப்போம். தேவநாயகர் பிள்ளை மௌனமாக, முதலியாரே, திடுக்கென்று வந்திருக்கிறீர்கள், ஏதேனும் என்னால் காரியமாக வேண்டியுள்ளது. அதற்கு சுந்தர முதலியார், அப்படி ஒன்றுமில்லை, தாசில்தாரரை ஒரு வேலையாக பார்க்க வந்தேன். அவர் ஊரிலே திரும்பி செல்ல வேண்டும் என்று தங்கள் ஞாபகம் வந்தது, பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். தொடர்ந்து பிள்ளைவாள், இப்போதெல்லாம் கருப்புலி சாமியிடம் தாங்கள் பிச்சாக இருப்பதாகவும் அவரோடு கண்ட இடங்களெல்லாம் சுற்றி திருவதாகவும் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே ரசவாத பித்தில் நிறைய பொருளை வீணாக்கி விட்டீர்கள் தாங்கள். இதில் இந்த பித்தரோடு, ராமலிங்க பித்தரோடு தெரிந்து உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்றார். இவர் அப்படி கேட்டவுடனே தேவநாயகம் பிள்ளை கடும் கோபம் கொண்டு, முதலியாரே, தாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
என்றவர் பிறகு சற்று மனம் அமைதி அடைந்து தனது இன்றைய உண்மையான நிலையை பிள்ளையாருக்கு தெளிவுபடுத்தி விடுவதே சிறப்பு என்று நினைக்கிறார். தன்னை பற்றி இதுவரை தவறாகவே நினைத்து எல்லோரும் இப்படி பேசுகிறார் என்று கூறிய நினைத்து நம்முடைய தேவநாயகம் பிள்ளை முதலியாரே, எனது தந்தையாரை பற்றி தங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? உடனே அவர், ஆமாம், தங்கள் தந்தையார் இறக்கும் தருவாயில் என்னை அழைத்து முக்காடு போட்டுக் கொண்டு கையில் பிரம்பு வைத்துக் கொண்டு இங்கு வந்து, இதுதானா அறியோ ஸ்தானம் என அவரிடத்தில் பிரம்பால் கட்டி கேட்பார் ஒருவர். அவரையே குருவாக ஏற்றுக்கொள் என்று இறந்தார். இதை தெரிந்ததுதானே? உடனே அவரும் தெரியும் என்றார். உடனே அப்பா அப்படி சொல்லிவிட்டு போய் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த குரு வரவே இல்லை. அவர் என்று வருவார் என்று அடியேன் மிகவும் வேதனையோடு அமர்ந்தேன். ஆனால் தாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நம்ப முடியாத அதிசயங்கள் சில நேரங்களில் நடப்பதுண்டு. நான் வருத்தப்பட்டு விசனப்பட்டு கொண்டிருந்தது திடீரென்று ஒரு நாள் கருங்குடி இருந்து வந்த ராமலிங்க சுவாமிகள் அப்பாவின் உயிர்விட்ட இடத்தை பிரம்பால் தட்டி காட்டி அப்பா அதை கேட்கிறார். அப்பா என்ன சொன்னாரோ அதே போல அடையாளங்களோடு இருந்த ராமலிங்க சுவாமிகளுக்கு நான் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது புரிந்துவிட்டது. தந்தை சொல் மிக்கது ஒரு மந்திரம் இல்லை என்பதால் அடியேனவருக்கு பரம சீடனாகவும் அருமையாகவும் என்று மகிழ்ந்தார். சுந்தர முதலியார், அப்படியா, நான் தான் தவறாக நினைத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது எனக்கு அதிசயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உடனே பிள்ளைவாள் கூறுவார், அது மட்டுமில்லை முதலியாரே, சாமிகளுக்கு நான் சீரனான பிறகு பெற்ற அதிசய அனுபவங்கள் சில உண்டு. சொல்லுங்கள் சொல்லுங்கள், கேட்க அவளாக இருக்கிறது என்றார் முதலியார். தாங்கள் வந்தவுடனே என்னிடம் இருந்த வேண்டாத ஒரு வேலையை சொன்னீர்கள் என்றார் கண் சிமித்தினார் செட்டியார். இதனால் வெட்கப்பட்ட சுந்தர முதலியார், தாங்கள் ரசபாதத்தில் பொருளை இளம்பதைத்தானே சொல்கிறீர்கள் என்றார். ஆமாம் முதலியாரே, இதை எப்படியோ சாமிகள் அறிந்து கொண்டார். உடனே இரும்பு தகடொன்றை புடமிட்டு பொன்னாக்கி காட்டினார். அந்த அற்புதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். உடனே சாமிகள் அதை தூர எறிந்துவிட்டு, இச்சை அற்றவனுக்கே இயலும், இனி வேலையை விட்டு விட, இந்த ரசவாதம் போன்றவற்றை செய்யாது. இந்த சித்தி என்பது ஆசையற்றவனுக்கு உண்டாகக்கூடியது என்று அறிவுரை கூறினார். அந்த கணமே இந்த ரசவாத நினைப்பை அடியன் விட்டுவிட்டேன். உடனே மகிழ்வோடு சுந்தர முதலியார், எத்தனை நல்ல காரியத்தை சாமி செய்கிறார், கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சில அற்புதங்கள் இருக்கின்றன முதலியாரே, அவற்றை சொன்னால் நீங்கள் அசந்து போவீர்கள் என்றார் தேவநாயகம். சரி சாமி, சொல்லுங்கள் என்று முதலியார் கேட்க, ஒரு சமயம் சுவாமிகள் செஞ்சி மலையை சுற்றி பார்க்க பிரியப்பட்டு என்னையும் அழைத்து சென்றார். சுவாமிகள் மலை மீது பல இடத்தும் சுற்றி திரிந்தார். அந்த வேகாத வெயிலில் நானும் சாமிகளோடு அலைந்ததில் மிகவும் களைத்து போனேன்.
கொடிய பசி துன்பம் வேறு என்னை வாட்டி எடுத்து. சுவாமிகள் என் வாட்டத்தையும் பசியையும் புரிந்து கொண்டு என்னை ஒரு மரநிலையில் அமரச் செய்துவிட்டு சற்று தூரம் சென்று திரும்பி வந்தார். பார்த்தால் அவரது கையில் பெரிய லட்டு ஒன்றும் மருகையில் தண்ணீர் சொம்பும் இருந்தது. அந்த லட்டையும் தண்ணீர் சொம்பையும் என்னிடம் கொடுத்து லட்டு சாப்பிட வைத்து நீரை குடித்து சென்றார். எனது களைப்பும் பசியும் நீங்கி செம்பை வாங்கி கொண்டு அதை கொடுத்து விட்டு வருவதாக சொல்லி சிறிது தூரம் சென்று சாமிகள் திரும்பினார். அப்பொழுது அவர் கையில் செம்பு இல்லை என்றார். இதை கேட்டதும் சுந்தர முதலியார் மிக ஆகாகா, எவ்வளவு பெரிய அற்புத சங்கதி! பிள்ளைவார் தாங்கள் சுவாமிகளின் சீடரானதற்கும் இந்த அற்புத அனுபவங்களை அவரால் பெற்றதற்கும் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறார். எங்கள் வாழ்விலும் ஒரு முறை ஒரு சித்தர் ராமலிங்க வள்ளலார் சுவாமிகளுக்கு லட்டு கொடுத்து வர அதை நான் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாமி அனுகிரகம் செய்தார் என்றார் முதலியார். உடனே நாம் சென்று சுவாமிகளின் தரிசனத்தை முடித்து இரவு முன் நேரத்திலே வீட்டுக்கு திரும்ப முடியும், வாருங்கள் புறப்படுவோம் என்றார். இதற்குள்ளாகவே சுந்தர முதலியார் ஒரு முடிவுக்கு வந்திருந்தவர் போல விளைவால் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நானும் உடன் வருகிறேன், சுவாமிகளின் திவ்ய தரிசனத்தை கண்டு வழங்கும் பாக்கியத்தை பெறுகிறேனே என்று கூற அவரை பார்த்த பிள்ளையார் நம்முடைய தேவநாயகர் பிள்ளை, என்ன இது என்னுடைய முகத்திலே தாய்ப்பாலுக்கு குழந்தையாக ஒரு மகிழ்ச்சி இருக்கிறேன் என்றவர் வாரும் போவோம் என்று கூறி அவரை அழைத்து செல்கின்றார்கள். இருந்த அனைவரும் விளக்கு வைக்கும் நேரத்திலே ராமலிங்க சுவாமிகளை தரிசிக்க அப்பாசாமி செட்டியார் வீட்டிற்கு புறப்பட்டார். பிறகு அவர்கள் இப்பொழுதுதானே புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அவர் அங்கிருந்து கருங்குழிக்கு வருவதற்கு சற்று காலமாகும் அல்லவா, காத்திருப்போம். எல்லோருக்கும் எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாய் சுக்கநாத பெருமானின் பேரொருள் உண்டாகி எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ திருவருளை சிந்தித்து வாழ்த்துகிறோம். நமச்சிவாய் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். முடிவிலே ஏன்னா சில அற்புத நிகழ்வுகளை கேட்கும் பொழுது ஒரு பெரிய அதை நாம் சட்டென புரிந்து கொள்ளாத வகையிலே சில வினைப்பயன் கூட்டு வைக்கும் என்பார். ஆனால் இன்று நல்வாய்ப்பாக நல்வினை பயனாக எங்கள் ஊரிலே ஒரு ஊர் முழுக்க ஒரு 10,000 ரூபாய்க்கு வெடி வெடிச்சா பெரிய சமாச்சாரம். ஆனா இன்னைக்கு தெருவுதோறும் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல பட்டாசு வெடிச்சிருக்காங்க போல. அவ்வளவு மகிழ்ச்சியா மக்கள் இருக்காங்க, வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். அவ்வண்ணம் எல்லோரும் உயர திருவருளை சிந்திப்போம். நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்கையா. வாங்க வாங்க லோகநாதன் ஐயா. விருந்துக்கு வந்துட்டு போறீங்க, பரவாயில்ல. என்னன்னாலும் காசி வாசி கட்டளை தம்பிரான் உங்களெல்லாம் நாங்க டைமுக்கு எதிர்பார்க்கலாமா? மிக மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்கு போனாங்க ஐயா. வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்கு போனாங்க ஐயா. அதான் வகுப்பு நேரத்துல தான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தாதான் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். வந்துருவோமேன்னு போனா அங்க மெடிக்கல் ஸ்டோர்ல நிப்பாட்டி தான். அதுதான் இறையணும்.
இருந்தாலும் ஒரு காசி வாசிகள் வந்து எம் போன்ற சாமானியர்கள் பேசுறது கேட்கறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டேங்குதுல்ல.